வணக்கம் நண்பர்களே. இன்று நாம் கேட்கப் போவது திரௌபதி வாழ்வில் நிகழ்ந்த ஒரு அதிசயமான சம்பவம். இது மட்டுமில்லாமல் ஒரு புனித வரத்தையும் அவர் எப்படி பெற்றார் என்று அறிந்து கொள்ளலாம். ஒரு நாள் திரௌபதி தன் தாசியுடன் சேர்ந்து நதியில் குளிக்கச் சென்றாள். அந்த நதியில் ஒரு ரிஷியும் குளிக்கிறார் என்பதை பார்த்தாள். அவர் வெளியே வரும் வரை காத்துக் கொண்டிருந்த திரௌபதி பல நேரம் கழிந்தும் அவர் வராததால் சற்று ஆவலுடன் கேட்டாள். மகரிஷி, தயவு செய்து சீக்கிரம் வெளியே வாருங்கள், நான் குளிக்க வேண்டும். அப்போது ரிஷி மெதுவாக சொன்னார், தாயே, என் ஆடைகள் யாரோ திருடிவிட்டார்கள், அதனால் நான் வெளியே வர முடியவில்லை. இதை கேட்ட திரௌபதி உடனே தன் புடவையின் ஒரு துண்டை கிழித்து அவரிடம் வீசினாள். ஆனால் நதியின் வேக ஓட்டத்தில் அது அடித்துச் சென்று விட்டது. அவள் மறுபடியும் இன்னொரு துண்டை கிழித்து வீசினாள். மீண்டும் அதே நிலை. துண்டு மீண்டும் நதியில் அடித்துச் சென்று விட்டது. மூன்றாவது முறையாக துண்டு கிழிக்கவிருந்தாள். அப்போது ரிஷி அவளை தடுத்தார். திரௌபதி, இப்படி நீ துண்டுகள் கிழிக்கத் தொடர்ந்தால் உனக்கே எதுவும் மிச்சம் இருக்காது. உன் தாசியிடம் உதவி கேள் என்றார். ஆனால் தாசிகள் எல்லோரும் ரிஷியின் நிலை பார்த்து சிரித்துக் கொண்டிருந்தனர். அதை பார்த்த ரிஷி சற்று சோகத்தோடு சொன்னார், திரௌபதி, நான் உனக்கு ஒரு வரம் அளிக்கிறேன். உன் மரியாதையை யாரேனும் பறிக்க முயற்சித்தால் அவர்கள் ஒருபோதும் வெற்றியடைய மாட்டார்கள் என்றார். இந்த வரமே அடுத்ததில் திரௌபதியின் வாழ்க்கையில் நடந்த பெரிய சம்பவத்தில் அவளை காப்பாற்றியது. அதுவே அந்த அரக்கர்களிடம் திரௌபதியின் காப்பாக மாறியது. ஏன் தெரியுமா? அவள் ஆடையை தானாக கிழித்து ஒரு ரிஷியின் மரியாதைக்காக ஈரமான நதிக்கரையில் உதவியவள். அதற்கு கிடைத்ததோர் அபாரமான புனித வரம். ஹரே கிருஷ்ணா. இதைப் போலவே நாமும் எப்போதும் மற்றவர்களுக்கு மரியாதையை தர வேண்டும். அதிலிருந்து வரும் நன்மை நம்மை தானாகவே காத்துக் கொள்வதைக் காணலாம். நல்லதை செய், நன்மை உனக்கே வரும்.